Hello friends, welcome to YES Kannan channel. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக ஒரு கேமரா, அப்புறம் நல்ல லைட்டிங், நல்ல சவுண்டு தேவை. லைட்டிங்க்கு வந்து நம்ம Shyloc 10" LED ரிங் லைட் அதை பற்றினோட அன்பாக்சிங்கும் அதனுடைய ரிவ்யூவும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை பிரித்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைபாட், அப்புறம் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ரிங் லைட் வைக்கிறதுக்கான பேக் இருக்குது. அந்த பேக்கை பிரிக்கலாம் வாங்க. பேக்குக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து Shyloc 10" ரிங் லைட் வித் ட்ரைபாட், ஃபோன் ஹோல்டர். இது ஒரு காம்பேக்டான ஒரு ரிங் லைட்டு. ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், எஃபெக்டிவாக நமக்கு லைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கில் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேக்கில் வேறு எதுவும் இல்லை. அந்த லைட் போடுறதுக்கான பேக் மட்டும்தான் அது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை பிரிக்கலாம் வாங்க. பாக்ஸ் பிரிச்சாச்சு. இதான் ரிங் லைட். பாருங்கள், இந்த ரிங் லைட்டோட ஒயர் வந்து ஒரு சின்னதாக தான் இருக்குது. ஒரு 1.5 மீட்டர் தான் ஒயர் இருக்கும் போல இருக்குது. 1.5 மீட்டர் ஒயர். அதுலேயே வந்து இங்கே பாருங்கள் பட்டன்ஸ் வந்து இருக்குது. நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆன் ஆஃப் பட்டன், இது பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, எல்லோ கலராக அல்லது ஒயிட் கலராக அந்த மாதிரி நாம் லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ரிமோட் இது. இது வந்து பாருங்கள், இங்கே USB கனெக்டர், இது USB கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ USB அடாப்டரில் போட்டு ப்ளக் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். ட்ரைபாட் பாருங்கள் எப்படி இருக்குது. என்னுடைய ரொம்ப அலுமினியம் பாடி தான் இருக்குது ரொம்ப. ஆனால் பட் அந்த லைட்டையும் ரிங் லைட்டையும் ஃபோனையும் தாங்குற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணலாம். பேஸ் ஹோல்டராக இருக்குது. இந்த ஹோல்டர் பாருங்கள், ரிங் லைட்டில் எப்படியா திருப்பிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் திருப்பிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோன் ஹோல்டர் வந்து நீங்கள் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி வளைச்சிக்கலாம், இப்படி வளைக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரிலாம் வளைச்செல்லாம் வச்சுக்கலாம். இப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம்
இதுக்கு பவர் கொடுத்து லைட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரிஜினல் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரிங் லைட்டை ஆன் பண்ணுறோம். இதுதான் வந்து ரிங் லைட் ஆன் பண்ண இருக்கிற பவர். இப்போ பாருங்கள், நம்ம வெளிச்சத்தை இந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த மேக்ஸிமம் பிரைட்னஸ். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக ப்ளூ கலர் தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் டிஞ்ச் வருது பாருங்கள் லைட்டில். ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப டார்க் எல்லோவாக இருக்குது. இது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், நார்மல் கலரு. இது கொஞ்சம் லைட்டாக ப்ளூயிஷ் ஒயிட் வருது. அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது லைட். ஓவராலாக வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து 1149 அமேசானில் வாங்கும்போது. இந்த ப்ரைஸுக்கு இது நம்ம வீடியோவுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தது நம்ம இதனுடைய ஃபோன் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் வந்து இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் டில்ட் பண்ணிக்கலாம் ஃபோனோட. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் லேர்னிங்.